இந்த பிக் பாஸ் வீட்ல இந்த கமர்தினே திருந்தி ஒழுங்கா கேம் விளையாடணும்னு நினைச்சா கூட பார்வதி விட மாட்டாங்க தெரியுது. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. இந்த 50 நாள்ல பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கவங்க யார் சொல்லியும் திருந்தாதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொன்னாலாச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி ப்ளே பண்ணி விட்டுருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கமர்தினுக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு, உள்ள போகும்போது என்ன பேசணும், அதை எப்படி நீ யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேம் நீ தனியா விளையாண்ட அப்படின்னா அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு பொட்டன்ஷியல்ஸும் உங்ககிட்ட இருக்கு. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே. இதெல்லாம் கேட்டுட்டு தான் கமர்தீன் பார்வதி நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன் லிமிட்டடா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. வந்து இமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்றது உனக்கு தோணாதா? அடம்பிடிக்கிறிய நீ. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ண வந்தவங்க நம்மளுடைய மனசுல உள்ள பாரத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க சாண்ட்ராட்ட. குரூபிசம் பண்ண மாட்டோம், ஒருத்தரோட சேரவே மாட்டோம்னு நினைச்சோம். இப்ப அவங்க கூட தான் இருக்கும். ஈவிலிஸ்டிக்கா வில்லனிஸ்டிக்கா ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும்.